Hi friends, welcome to Myra Herbals. நம்ம சேனல் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ வந்து நம்ம அந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்த்தோம். இன்ஃபர்டிலிட்டி அந்த குழந்தையின்மை பற்றி பார்த்தோம். ஸோ அதிலே நான் சொல்லி ஒரு 3 பார்ட்டாக இந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா செமன் கவுண்ட் கம்மியாக இருக்கும், இல்லை செமன் வால்யூம் கம்மியாக இருக்கும், அப்படின்னா மார்ஃபாலஜியில் ப்ராப்ளம் இருக்கும், அப்படின்னா மோட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ தான் அந்த வீடியோ. ஸோ அதில் நம்ம எதை பார்த்துருந்தோம்னா செமன் வால்யூம் ப்ளஸ் செமன் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது பார்த்துருந்தோம். நம்ம இப்போ இதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா செமன் வந்து மோட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மோட்டிலிட்டி எப்படின்னா மினிமம் ஒரு 40% எவ்வளோ இருக்கணும். 100% நம்ம செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு 40% வந்து ஆக்டிவ் மோட்டிலிட்டி இருக்கணும். ஒரு 20 to 30% ஸ்லகிஷ் இருக்கும். நான் மோட்டிலிட்டி வந்து ஒரு 10% to 20% வந்து நார்மல். ஸோ இப்போ வர ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் இருக்கு. அந்த ஆக்டிவ் மோட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 to 20% தான் இருக்கும். ஸ்லகிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 அந்த மாதிரி இருக்கும். நான் மோட்டிலிட்டி 10 மேக்ஸிமம் 10 to 20 தான் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அப்போ நம்ம அந்த ஆக்டிவ் மோட்டிலிட்டி வந்து எபோவ் 40% கொண்டு வரதுக்கு என்ன ஒரு ப்ரிப்பரேஷன்ல நம்ம கிட்ட இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எதனால அந்த மோட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஹேபிட் இருக்கும், அப்படின்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செமன் வந்து ஸ்விம் பண்ணி போகாது. அந்த மோட்டிலிட்டி அப்படிங்கிறது செமன் வந்து நீந்தி போகிறது. அந்த விந்தணுக்கள் உயிரினங்கள் வந்து நீந்தி போய் கருப்புட்டிக்கணும் வகையில் தான் அந்த மோட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அது போக தண்ணி நிறையா குடிக்கணும். அப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் அந்த பாதாம், அந்த அவகேடா அந்த மாதிரி ஃப்ரூட் சாப்பிடலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்க சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. நீங்கள் உடம்பு மட்டும் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க, ப்ளஸ் தண்ணி நிறையா குடிங்க. அது போக அதே சேம் ஹெர்பல் பவுடர் தான். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் மோட்டிலிட்டி நம்ம ரெடி பண்ணுறது. இதுவும் அதே மாதிரி தான், சேம் மார்னிங் ஒரு ஸ்பூனு, ஈவினிங் ஒரு ஸ்பூனு வித் ஹாட் வாட்டர் மில்க் பிஃபோர் ஃபுட் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 40 டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிலிட்டி அப்படியே ஒரு 50 to 60% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 30 இருந்தாலும் சரி, 20% இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 40 டேஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரோவன் ரிசல்ட் தான். நம்ம சேனலில் போயிட்டு இருக்க வீடியோ ப்ராடக்ட் தான் இது. சப்போஸ் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் பழைய வீடியோஸ் போய் பாருங்க, அதில் கமெண்ட்ஸ் பாருங்க. கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ ப்ராடக்ட் வேணுங்கிறதே இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் போயிட்டு இருக்கு, நம்ம நம்பர் கூப்பிடுங்க. என்ன டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஒரு அனாலிசிஸ் எடுத்துட்டு செமன் அனாலிசிஸ் பண்ணி அதை ரிப்போர்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கோம். தேங்க்யூ.